ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த அளவில் அரிசியும் உளுந்து சேர்த்தா நமக்கு நல்ல ஒரு சாஃப்டான இட்லி கிடைக்கும் தான் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற இந்த அளவில் நீங்கள் சேர்த்திங்கன்னா செம்ம சூப்பராக சாஃப்டான இட்லி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலக்கில் தான் நான் அரிசி எல்லாமே எடுத்திருக்கேன். நம்ம டம்ளரில் கூட நம்ம எடுத்துக்கலாம். எதில் எடுத்தாலும் இந்த அளவில் நீங்கள் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து ரேஷன் கடையில் வாங்கின பச்சரிசியும் புழுங்கல் அரிசியுமே தான் எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்து அளந்து எடுத்துக்கலாம். பச்சரிசி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 உலக்கு எடுத்துக்க போகிறேன். ஒரு உலக்கு சேர்த்தாச்சு. அடுத்து 2வது உலக்கு எடுத்துட்டேன். பச்சரிசி வந்து பார்த்திங்கன்னா 2 உலக்கு. புழுங்கல் அரிசி வந்து பார்த்திங்கன்னா 3 உலக்கு அளவில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். 1 2 இன்னும் ஒரு உலக்கு வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா பச்சரிசியும் புழுங்கரிசி ரெண்டுமே ரேஷன் கடையில் வாங்கின அரிசி தான். மொத்தம் சேர்த்து 5 உலக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி அரிசி 1 உலக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். இட்லி அரிசினாலும் எடுத்துக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கிற சாப்பாடு இருக்கிற அரிசியாக இருந்தால் கூட நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மொத்தம் 6 உலக்கு நம்ம வந்து சேர்த்துருக்கோம். 6 உலக்கு சேர்த்துட்டு இப்போ நல்லா அலசி எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு 4 தடவை தண்ணி ஊற்றி அலசி நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு அரிசி ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு அரிசியில் நம்ம வந்து சேர்த்துடலாம். வெந்தயம் சேர்க்கும்போது நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதுக்காண்டி வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இப்போ இதை வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உளுந்து வந்து ஊற வச்சிடலாம். நான் வந்து 6 உலக்கு இட்லி அரிசி எடுத்தேன். 6 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன் எல்லாமே சேர்த்து. அதுலேயே வந்து 1 உலக்கு அளவுக்கு நம்ம வந்து உளுந்து சேர்த்துக்கலாம். 1 உலக்கு உளுந்து சேர்க்கும்போது நமக்கு வந்து கரெக்டான அளவாக இருக்கும். இதையும் நம்ம வந்து அலசிட்டு நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 அலசு அலசிட்டு நம்ம ஊற வச்சுக்கிறோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு நம்ம வந்து ஊற வச்சா போதும். அரிசி வந்து ஒரு 4 மணி நேரமும் உளுந்து வந்து 1 மணி நேரம் ஊறினா நமக்கு வந்து கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ பாருங்கள், உளுந்து வந்து 1 மணி நேரம் ஊறி நல்லா பொசு பொசுன்னு வந்துடுச்சு உளுந்து. அது மாதிரி அரிசியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து அரைச்சிடலாம். அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து அரிசி போட்டு அரைச்சிடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து கழுவுறதுக்கெலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அரிசி போட்டு நான் வந்து அரைச்சிக்கிறேன். தண்ணி நம்ம சேர்க்கும் போது சிக்காமல் வரும், அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அரிசி வந்து நல்லா அரைச்சி வந்துடுச்சு. ஒரு 20 நிமிஷம் நல்லா அரைச்சாவே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அரிசியை வந்து நம்ம வந்து அள்ளிக்கிறோங்க. இதை வந்து அள்ளிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க உளுந்தையும் நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து உளுந்து சேர்த்துட்டேன். உளுந்து வந்து பாருங்கள் இப்போ தான் போட்டிருக்கு. நல்லா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து உளுந்து வந்து அரைக்கணும். மொத்தமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்துடக்கூடாது, ரொம்ப தண்ணியும் போயிடக்கூடாது. அப்பப்போ நம்ம தண்ணி தெளித்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்துமே வந்து நமக்கு நல்லா அரைச்சிருச்சு. ஒரு அரை மணி நேரத்துக்கு உளுந்து அரைச்சாவே நமக்கு வந்து கரெக்டான பதமாக இருக்கும். இப்போ இதையும் அள்ளி வச்சிடலாம். இதை அள்ளிட்டு இதுக்கு தேவையான உப்பு நான் வந்து சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நைட் நல்லா கரைச்சி வச்சுருங்க. கரைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைங்க, அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு மீதியை நான் வந்து ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சுட்டேன். ஊற்றிட்டு இப்போ அதை வந்து மூடி வச்சிடலாம். காலைல எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் காலைல எடுத்து பார்க்குறேன். மாவு வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு. உங்களுக்கு கிளற போது தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம வந்து இட்லி அள்ளி வச்சிடலாம். இட்லி அள்ளி வச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே அள்ளி வச்சுருங்க. அள்ளி வச்சுட்டு இட்லி வந்து அவிச்சிட்டு இட்லி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஓகே, இட்லி வந்து அவிஞ்சிருச்சு. இட்லியே நம்ம வந்து எடுத்தாச்சு. நம்ம எடுக்கும்போதே அதோடய சாஃப்ட்னஸ் வந்து நல்லாவே தெரியுது பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இட்லி நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்குது. இந்த அளவில் நீங்கள் வந்து செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட இட்லியுமே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். 6க்கு 1 அப்படிங்கிற மாதிரி போடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து பிச்சு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், பிக்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக பிய்யுதுன்னு. இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இட்லி எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்டில் வந்து எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.